நம்மளை சந்தோஷப்படுத்துகிறவங்கள விட நம்மளை துக்கப்படுத்துகிறவங்க ஏராளமாக இருப்பாங்க. விரலை விட்டு எண்ணி பார்த்தா ஸ்தோத்திரம். காலையில் தூங்கி எழும்பின நேரத்திலிருந்து நம்ம தூங்க போகிற நேரம் வரைக்கும் கொஞ்சம் உட்காந்து விரலை விட்டு எண்ணி பாருங்களேன். நம்மக்கிட்ட நல்ல மாதிரி யார் பேசினாங்க, சந்தோஷமாக யார் பேசினாங்க, நம்மளை கொஞ்சம் வேதனைப்படுத்தி, கொஞ்சம் நெருக்கி, கொஞ்சம் குத்தி காட்டி, கொஞ்சம் சொல்லி காட்டி பேசுகிறவங்க யாராக இருக்காங்க, கொஞ்சம் விரலை விட்டு எண்ணி பாருங்களேன். ஒரு நாளைக்கு உடச்சவன் 10 பேர் இருப்பாங்க. கொஞ்சம் ஏதோ நிம்மதியாக பேசுகிறவங்க ஒரு ஆள் தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை இப்படி அனுமதிச்சிங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவர் அனுமதிச்சது நல்லது. ஆமே. அவங்க உடைச்சதுனால தான் அவர் உருவாக்குறார். ஆமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி ஒரு வாழ்க்கை தேவையாப்பா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையில் தான் இயேசு இருப்பார். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இப்படி ஒரு ஜீவன் இருக்கணுமா, அதான் நம்மளுடைய வாதமாக இருக்கும். அப்படி ஒரு ஜீவனோடு தான் ஸ்தோத்திரம் இயேசு இருப்பார். அப்படி ஒரு ஜீவனோடு தான் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் ஆறுதல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனோடு தான் ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் இருக்கும். இது மனிதனுக்கு, அந்தந்த மனிதனுக்கு வைக்கப்பட்ட ஒரு சிறையிருப்பு, ஒரு அடிமைத்தனம். அல்லேலூயா. பவுல் பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவரே இந்த பலவீனத்தை தாங்க முடியலப்பா. ஒரு முறை இல்லை 3 முறை கேட்குறாரு. இந்த முள் என்னை குத்துதுப்பா, வேண்டாம்ப்பா, எடுத்துருங்கப்பா. பவுல் என்ன பாவம் பண்ணார்? பவுல் என்ன துரோகம் பண்ணார்? பவுல் ஆண்டவருக்கு நல்ல ஊழியம் பண்ணார். பவுல் ஆண்டவருக்காக வைராக்கியமாக மரித்தார். பவுல் ஆண்டவருக்கு வைராக்கியமாக செயல்பட்டார். ஆனால் ஸ்தோத்திரம், என் பலவீனம் நீங்கள் உதவி செய்யுங்கப்பான்னு அவர் வேண்டுதல் செய்கிறாரு, ஜபம் பண்ணுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், பலவீனம் மாறாது, பலவீனம் இருக்கத்தான் செய்யும், ஸ்தோத்திரம், ஆனால் அந்த பலவீனத்தில் உனக்கு கிருபையை மட்டும் கொடுக்குறேன். ஆமே. அல்லேலூயா. ஏன்னா அப்போ தான் என் கிருபை உன் கூட இருக்குதுன்றதை நீ உணரணும். ஆமே. அல்லேலூயா. அப்போ பல நேரத்தில் ஏன் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு செய்கிறாரு? சிறையிருப்பான ஒரு காரியத்தை ஏன் வைக்கிறாரு? சிறையிருப்பான அனுபவம், சிறையிருப்பான ஒரு பக்குவம், சிறையிருப்பான ஒரு சூழ்நிலை, சிறையிருப்பான ஒரு செயல்கள், சிறையிருப்பான ஒரு காரியம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வருது? ஒரு பிரச்சனையானது ஏன் வருது? எதிர்மறையான ஒரு சூழ்நிலை ஏன் வருது? நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஏன் நம்ம வாழ்க்கையில வருது அப்படின்னு சொன்னா, அந்த சிறையிருப்புல தான் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறார் என்பதை அவர் காட்டுவதற்காக அதை வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென்.